வணக்கம். சற்று முன் வெளியான பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம், தமிழ்நாட்டில் மழை நீட்டிக்கும். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை, கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் அடைய தொடங்கியுள்ளது. இதையடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களிலும் நேற்று மாலை இரவு வெப்பசலன மழை பெய்ய தொடங்கியது. கடலில் உருவாகி ஒடிசா மேற்கு வங்க கரையை ஒட்டி தரையை காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடலோர பகுதியை தொடங்கி பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் வரையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீட்டித்து கொண்டிருந்து நேற்று தீவிரம் அடைய தொடங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் சற்று கூடுதலாக பெய்ய தொடங்கும். ஓரிரு இடங்களில் அதி தீவிர மழையும், கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் கடலோர பகுதிகள், மத்திய பகுதிகள் படிப்படியாக இந்த மழை பரவ தொடங்கும். மகாராஷ்டிரா, கோவை, ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளிலும் கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குஜராத் முதல் ஒடிசாவுக்கு இடைப்பகுதிகளிலும், பீகார், ஜார்க்கண்ட் பகுதிகளிலும் இந்த காற்றழுத்த மெல்லம் நகரும் தன்மை காரணமாக நல்ல மழை பெய்யும். தென்மேற்கு பருவமழை முடியும் வரையில் நல்ல மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களிலும் மழை நீட்டிக்கும். இதையடுத்து 10ஆம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து குஜராத் வாயிலாக அரபிக்கடல் பகுதியை சென்றுவிடும். இதையடுத்து வங்கக்கடலில் 10ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும். மீண்டும் அதை அடுத்து வந்தால் மத்திய பிரதேச வாயிலாக நகர்ந்து செல்லும். இதன் காரணமாக 12ஆம் தேதி தென் மாநிலங்கள் கூடுதலாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா மிக கனமழை மற்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நேற்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரை அதிகரிக்க காணப்படும். அதிகபட்சம் மதுரை விமான நிலையத்தில் நேற்று 102 டிகிரி வெயில் வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடி, வேலூர், நாகப்பட்டினம், சென்னை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் 100 டிகிரி வெயில் நிலவியது. இந்நிலையில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை 100 டிகிரி இருக்கும். மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரி கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வீசக்கூடும். இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.